ஓம் சாய்ராம். வணக்கம் நேயர்களே. சென்ற பதிவுகளில் சூரியனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன்கள், சந்திரனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன்கள், செவ்வாயுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை சொல்லி வந்திருக்கேன். இப்போ இந்த சாராவளி எனும் நூலில் இருந்து புதனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம். இது இரு கூட்டு கிரகங்களை மட்டும்தான் இப்ப சொல்றேன். அதுக்கப்புறம் 3 கோள்கள் சேர்ந்தால் என்ன, 4 கோள்கள் சேர்ந்தால் என்ன அப்புறம் பார்ப்போம். ஏன் இது ஜோதிடத்துக்கு மிக முக்கியம் என்றால், இரு கிரகங்கள் சேரும் பொழுது அவையுடைய 2 தன்மைகளும் எந்த அளவுக்கு மாறுபடுகிறது, ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை எப்படி சார்ந்து நிற்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த பதிவுகள். சாராவளி எனும் நூல் கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது மிக முக்கியமான ஒரு நூல், அடிப்படை விதிகளை கொண்ட நூல் இந்த சாராவளி. இதில் ராகு கேது கிடையாது என்பதை நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லியிருக்கிறேன். எனவே ராகு கேது என்பது இந்த பழமையான நூல்களில் கிடையாது. எனவே இந்த ராகுடன் கூட்டணி என்ன என்ற விவரத்துக்கு இங்க வர வேண்டாம். அதெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. பிற்காலத்தில் வந்த நூல்களில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க எவ்வளவுதான் ஆர்குமெண்ட் பண்ணாலும் சரி, ஜோதிட நூல்ல ராகு கேது பிற்காலத்தில் வந்தது என்பதை நாங்கள் நிரூபிக்க முடியும். இப்ப புதனுடன் மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் என்றால் முதலில் புதனை புரிந்து கொள்ள வேண்டும். புதன் என்பவன் யார்? உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அடிக்கிரகம் என்று. அடிக்கிரகம் என்றால் அதை ஒரு விதமாக சிந்திக்க வேண்டிய விஷயத்துக்கு நீங்க வர்றீங்க. அது தவறு. அலிகிரகம் என்பது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 2 நிலைகள், 2 நிலைகளுக்கும் நடுவே இருப்பது அலிகிரகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புதன் என்ன செய்வான் அப்படின்னா, இந்த பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான், இந்த பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். நல்ல கோள்களுடன் சேரும் போது அவனுடைய தன்மையும் வாங்கிக் கொள்வான், தீய கோள்களுடன் சேரும் பொழுது அவனுடைய தன்மையும் வாங்கிக் கொள்வான். புதனுடைய அடிப்படை குணம் என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொன்னா தெரியும். இப்ப நீங்க போக்குவரத்துல போறீங்க, டிராபிக்ல போறீங்க, அதுல டிராபிக் சிக்னல் கொடுப்பாங்க, சிகப்பு, பச்சை, மஞ்சள் அப்படின்னு. சிகப்புக்கும் பச்சைக்கும் நடுவுல ஒரு கலர் இருக்கும். இது போன்று இந்த புதன் என்ன செய்வான்னா நடுவால நிற்ப. ஒரு வியாபாரி, புதன் மிக மிக முக்கியமான வியாபாரி, பேச தகுந்தவன், நல்லவன். அவன் என்ன செய்வான், ஒரு பொருளை விற்கும் போது இவ்வளவு விலைங்கன்னு சொல்லுவான். அப்புறம் ஏற்ற இறக்கங்கள் பேசி பேரம் பேசியாவது அந்த பொருளை விற்று விடுவான். அதுதான் திறமையான வியாபாரிக்கு அழகு. புதன் நூல் என்று சொல்வோம், புத்தகம் என்று சொல்வோம். புத்தகத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு புத்தகத்தை கையில எடுத்தீங்கன்னா முன்ன பின்ன புத்தகங்களுடைய பக்கங்களை பெரட்ட முடியும். பக்கத்தோடைய முன்பக்கமும் போக முடியும், பின்பக்கமும் போக முடியும். ஒரு முன்னடியும் பின்னடியும் போக முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். புதன் இங்கேயும் அங்கேயும் நடுவுல நின்று பேசக்கூடியவனாகவும் இருப்பான். இப்ப வக்கீல், வாதாடக்கூடிய வக்கீல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் புதன் தான். அவங்க ஒரு மனுதாரர் இருக்காங்க இல்லையா, கேஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீதிபதிக்கும் நடுவில் நிற்பாங்க வக்கீல். வக்கீல்னா அவங்க தானே. வழக்கறிஞர் என்றாலே என்ன, கேஸ் கொடுத்தவங்களுக்கும் ஜட்ஜுக்கும் நடுவில் நின்று இவங்க பேசுவாங்க. இவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. யாரு? வழக்கறிஞர் முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க நிலையை அங்க எடுத்து சொல்லுவாங்க. அங்க என்ன நிலைமைங்கிறத இங்க எடுத்து சொல்லுவாங்க. இது புரியும், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இது போன்ற ஒரு அமைப்புடையவர்கள் தான் புதன். புதன் ஒரு சிறந்த கிரகமாக நான் சொல்வேன். அது ஜோதிடமாக இருக்கட்டும், நூலாசிரியர்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கட்டும், என் கற்பனையை நான் எழுதி தள்ளுவேன். புதனுடைய தன்மைகள் எல்லாமே மிக சிறந்த தன்மை உடையது. படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, சொல் வாக்கு திறமையில் வாதாடி ஜெயிக்கக்கூடியவர்கள், பேச்சுல வெல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க.
அவங்க எல்லாமே ஏற்ற இறக்கங்களை தெரிந்து கொண்டவர்கள். உலகத்தில் புதன் போன்றுதான் இருக்கணும். என்னன்னா ஏற்ற இறக்கங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில எது நடக்குதுங்கிறத புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அடம்பிடிக்க கூடாது. சூரியன் போன்று இருக்கக்கூடாது, சனி போன்றும் இருக்கக்கூடாது. புதன் போன்று இருக்கணும். இந்த புதன் மற்ற கிரகங்களுடன் சேர்ந்தால் என்னென்ன பலன் என்பதை பார்ப்போம். முதலில் சூரியனுடன் புதன் சேர்ந்தார். எப்போதுமே மேக்சிமம் அதிகபட்சமாக சூரியனும் புதனும் சேர்ந்துதான் இருப்பான். இது உடனே அஸ்தங்கம் மறைந்து விட்டதாகலாம் நினைக்காதீங்க. சூரியனுடன் சேரும் பொழுது இந்த புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அஸ்தங்கம் சொல்வதில்லை, மறைந்து செல்லுதல். அதாவது சூரியனுடன் சேரும் பொழுது மறைந்து விட்டான் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் சூரியனுடன் அதிகபட்சமாக சுக்கிரனும் புதனும் சேர்ந்துதான் இருப்பாங்க. அதிகபட்சமாக சேர்ந்துதான் இருப்பாங்க. எனவே அதனுடைய பலனை கெடுக்கக்கூடாது. இப்ப பாருங்க, சூரியனும் புதனும் சேர்ந்து இருப்பதை எப்படி சொல்றான் பாருங்க. சேவை செய்வதில் பற்றுடையவன், நிலையற்ற செல்வமுடையவன். ஏன்னு கேட்டா அந்த சூரியன் பெருமைக்காக செலவு செய்வான். காசு வரும் போகும். தனக்கு விருப்பமான வார்த்தைகளால் பேசுபவன். நல்லா புரிஞ்சுக்கணும். புதன் எப்படி பேசுறான்னா ஸ்ட்ரிக்டாவும் பேச மாட்டான், பணிஞ்சும் பேச மாட்டான். தனக்கு தகுந்தாப்புல பேசுவான். புகழை பெறுபவன், மரியாதையை பெறுபவன், மக்கள் மற்றும் தலைவர்களுக்கு விருப்பம் உள்ளவன், வீரம், நுண்ணிய அறிவுத்திறன் கொண்டவன். ஏன்னா இவன் அதிகமாக படித்திருப்பான் இல்லையா புதன். எனவே அந்த புதன் அறிவுத்திறன் கொண்டவனாக இருப்பான். சண்டைக்கு முன்னாடி நிற்க மாட்டான். அந்த சண்டைக்கு தேவையான நுண்ணறிவை கொடுப்பான். இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல ஏஐன்னு சொல்றாங்க, அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஐ சொல்றாங்க. இதெல்லாம் புதன் தான். கம்ப்யூட்டர் புதன் தான். நுண்ணறிவை தருவது, வளர்ந்து கொண்டே போகும். புதன் வளர்ச்சியை தரும். இவ்வளவு ஒரு நல்ல கிரகத்தை நாம் அலிகிரகம் என்று சொல்லி, இந்த அலிகிரகம் 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தைகள் இல்லை என்று சொல்வது மிக தவறு. அதோடைய தன்மையை நாம் வேறு விதமாக தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு நான் தனி பதிவு தான் போடணும். நம்ம அடுத்தது புதனுடன் சந்திரன் சேர்ந்தால், புதன் நல்லா படிக்கக்கூடியவன் இல்லையா, அவன் சந்திரன் நல்ல சிந்திக்கக்கூடியவன். 2 பேரும் சேர போறாங்க. கதை காவியம் படைத்தல் சொன்னேனா, இவனா எழுதக்கூடியவன் புதன், அவன் சிந்திக்கக்கூடியவன் சந்திரன். எப்படி 2 கிரகங்களை சேர்க்கும் பொழுது இந்த ஜோதிட நூல்ல எப்படி சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பலன் சொல்லும் போது அப்படி எல்லாம் சொல்றது கிடையாது. என்ன செய்யறோம்னா, இவன் வக்ரமாயிட்டான், அவன் அஸ்தங்கம் ஆயிட்டான், இவன் இங்க போயிட்டான் அங்க போயிட்டான்னு சொல்லி அந்த கிரகத்துடைய தன்மைகளை ஒழித்து விடுகிறோம். மிகப்பெரிய தவறு. எப்போதுமே அந்தந்த கிரகங்கள் அதனுடைய தன்மையை செய்யும். ஆனால் எல்லாரும் கதையும் காவியமும் படைத்து விடுவார்களா? எல்லாருமே படைத்து விடுவார்களா? சந்திரன் புதன் சேர்ந்தவர்கள் செய்ய மாட்டாங்க. ஆனால் லக்னம் வலுவாக இருந்தால், அவனுடைய கல்வித்தன்மை வலுவாக இருந்தால், அவனுடைய பாக்யாதிபதி நன்றாக இருந்தால், அவன் அந்த நாலேஜ் 5ஆம் இடம் அந்த சிந்திக்கிறான் இல்லையா, 5ஆம் பாவகத்துக்குரியவர்கள் வலுவாக இருந்தால், அவன் கதையும் வசனமும் எழுதிக்கிட்டே இருப்பேன். அதுல தொழிலுக்கு போறவன் 10ஆம் இடம் வேலை செய்யும். எதுக்கு சொல்றேன்? இந்த சந்திரனும் புதனும் ஒரு சிந்தித்து எழுதக்கூடிய ஒரு சிறந்த அமைப்புடையவன். சந்திரனும் புதனும் கதை காவியம் படைத்தல் திறமை உள்ளவர்கள், செல்வந்தர்கள், மனைவியுடன் ஒத்த கருத்துடையவர்கள். நான் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் மனைவியுடன் ஒத்த கருத்து உள்ளவர்கள்? அட்ஜஸ்ட்மெண்ட். நான் மீண்டும் சொல்றேன், புதன் ஒரு சிறந்த கிரகம். வாழ்க்கையில் தேவை என்பதற்கு என்ன புரிந்து கொள்ளும்னா அட்ஜஸ்ட்மெண்ட். நிறைய பேர் இன்னைக்கு டைவர்ஸ் கேட்கிறாங்க, பிரச்சனைகளுக்கு வராங்க. கணவன் மனைவியுடன் ஒத்துழைக்கும் தன்மை இல்லை, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல. புதன் கெட்டு போயிட்டான். வாழ்க்கையில் புதன் கெட்டு போயிட்டான். ஆனா உலகத்தில் புதன் வென்று விட்டான். உலக அளவில் புதன் வென்று விட்டான். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் கம்ப்யூட்டர் தான், எல்லாமே ஏஐ கீழே போயாச்சு, எல்லாமே ரோபோ கீழே போயாச்சு. எனவே புதன் அங்க வென்று விட்டான், இங்க வாழ்க்கையில் புதன் தோற்று விட்டான். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அதனாலதான் மனைவியுடன் ஒத்த கருத்து உடையவன், அளவுள்ளவன், சிறந்து சிரித்த முகம், தர்மம் செய்தல், எதிலும் முன்னேற்றம் காண்பவர்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா முன்னேற்றம் தானா வரும் இல்ல, இல்லைங்களா ஐயா? அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புதன் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டேன், அப்போ எதிலுமே முன்னேற்றம் அடைவார்களே. எனவே சந்திரனும் புதனும் சேர்ந்திருந்தால் மிக நல்ல ஒரு பலனை அதை அனுபவிக்க முடியும். சரி, அடுத்தது செவ்வாயும் புதனும்.
செவ்வாய் வந்து கொஞ்சம் வீராப்பு உள்ளவன், இந்த புதனும் சேர்ந்துட்டான். இந்த வீர தீரம் சம்பந்தமான புத்தகங்களை தான் படிப்பான். பெண்களுக்கு விருப்பம் இல்லாதவன் இவன். செவ்வாய் கோபக்காரன்ல, சந்திரனுடன் புதன் சேர்ந்தால் பெண்ணுடன் ஒத்து போறான். செவ்வாயுடன் புதன் சேரும் பொழுது அந்த செவ்வாய் குணம் அதிகமாகி என்ன செய்யறான்னா கோபப்படுறான். பெண்களுக்கு விருப்பம் இல்லாதவன், தீய பெண்களும் கைம்பெண்களும் விருப்பமுடையவன், உலோகங்களில் மிக சிறந்தவன், உலக பொருட்களை கொண்டு தயாரிப்பதில், மருந்துகளை தயாரிப்பதில் மற்றும் விற்பனை செய்வதில் திறமையானவன். விற்பனை செய்வதில் திறமையானவன். அந்த புதனை வந்து விற்பனை செய்வதில் திறமையானவன் என்று சொல்றான் பாருங்க, அதுதான் முக்கியம். எந்த புதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அவன் விற்பனையில் சேர்ந்து, உடனே நீங்க வந்து புதன் உச்சமானாதான் வலு, நீசமானா வலு இல்லைன்னு தயவு செய்து கணக்குக்கு போகாதீங்க. அதோடைய தன்மைகள் வந்து அந்த நிறைய விஷயத்தை வச்சுதான் முடிவெடுக்கப்படும் புதனுடைய தன்மை. எனவே இந்த உச்ச நீசத்தை வைத்து மட்டும் முடிவெடுக்க வேண்டாம். இப்ப செவ்வாயும் புதனும் சேர்ந்திருந்தால் இந்த அழகான பலன்கள். அடுத்தது, இந்த புதன் வந்து குருவுடன் சேர்ந்தால், வந்துட்டான் பாருங்க அறிவாளி குரு வந்துட்டான். இவன் புதன் ஏற்கனவே படிக்கணும்னு தூண்டக்கூடியவன். இந்த புதனும் குருவும் சேர்ந்தா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், குரு வந்து புத்திரக்காரகன், புதன் வந்து அலிகிரகம், ரெண்டும் சேர்ந்துருச்சு, எனவே அவருக்கு குழந்தை இருக்காதுன்ட்டார். எனக்கு அப்படியே அதிர்ந்து போயிட்டேன். இது என்ன காம்பினேஷன், இது என்ன ஒரு கூட்டு நடவடிக்கை, இது என்ன ஒரு பலனுக்குள்ள வரும்? குருவின் தன்மையை புதன் போய் ஒழிச்சிடுமா? குருவுடைய தன்மையை வந்து புதன் போய் அழித்து விடுவானா? குரு வந்து புத்திரக்காரகன், இந்த புதன் போய் அலிகரகம் அழித்து விடுவானா? எங்க சொல்லப்பட்டிருக்கும்? புதனும் குருவும் சேர்ந்தால் ஆடல் பாடல்களில் வல்லவர், அறிவுள்ளவர், இசைக்கலையில் பயிற்சியுள்ளவர், சுகமுடையவர், நல்ல சிந்தனை உள்ளவர். குறிப்பாக இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது நல்ல பலன்களை தான் அதிகமாக சொல்லி உள்ளார்கள். பழமையான நூல்களில் சொன்ன கருத்துக்களை தயவு செய்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லாம் நல்ல கருத்துக்களை அருமையாக சொல்லி உள்ளார்கள். அதன் அடிப்படையில் தான் நாம் இன்று வளர வேண்டுமே ஒழிய, நான் புதுசாக கண்டுபிடிக்கிறேன், நான் புதுசா ஏதோ ஒண்ணு சொல்றேன், நான் வந்து புதுசா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா ஜோதிடம் கண்டிப்பாக கீழ் நோக்கி செல்லும். எனவே முன்னோர்கள் எல்லாம் எழுதியதெல்லாம் அவங்களும் ஆய்வு செய்துதான் முடிச்சுதான் எல்லாமே எழுதியிருக்காங்க. நம்ம வேணா ஒரு ரெனிவல் பண்ணலாம், இதெல்லாம் சரியானா சொல்லலாமே ஒழிய, அவங்களுடைய கோள்களுடைய தன்மையை நாம் மாற்றி பேசக்கூடாது. இப்ப சொன்னார் இல்லையா, குருவுடன் புதன் அலிகிரகம் சேர்ந்தால் குழந்தை இருக்காதுன்னார் இல்லையா, இது போன்ற சில விஷயங்களை நாம் மறுக்க வேண்டும். அடுத்தது வந்து புதனுடன் சுக்கிரன் சேர்ந்தால், எவ்வளவு அருமையான கிரகம் சுக்கிரன், அழகான கிரகம். அவனுடன் புதன் சேர்ந்தார் பெரும் செல்வந்தன், நீதி சாஸ்திரம் அறிந்தவன், பலவித சித்திரங்களை வரையக்கூடியவன். சுக்கிரன் வந்து சித்திரங்களை அனுபவிப்பவன், அந்த புதன் வந்து அதை பற்றி படித்தவன். எனவே அந்த அறிவு வரும். இந்த வீட்டுல வந்து இன்டீரியல் டெக்கரேஷன் சொல்லுவாங்க, அதாவது உள்ள கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் புதனும் சுக்கிரனும் சேர்ந்தால் அழகாக செயற்படுவார்கள். ஒருத்தங்க ஜாதகத்துல புதனும் மேக்சிமம் புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும். ஏன்னா சூரியனுடன் முக்குட்டுக்கோள்கள், சூரியனுடன் புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கும். இந்த புதனும் சுக்கிரனும் மிக நெருக்கமாக இருக்கும் பொழுது என்ன செய்யறான்னா, அவனுடைய அறிவுத்திறனை வளர்க்கிறான், வீட்டுக்குள்ள அழகுபடுத்துவான். கொஞ்சம் நல்லா கவனம் பண்ணி பாருங்க. அந்த லக்னமே அது மாதிரி இருந்து, லக்னத்திலேயே புதனும் சுக்கிரனும் சேர்ந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கன்னா தன்னை அழகுபடுத்திக் கொள்வது மட்டுமல்ல, வீட்டையும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழகுபடுத்துவார்கள். நல்ல அமைப்பு அது. பலவித சித்திரங்களை எழுதுபவர்கள், வேதம் அறிந்தவர். புதன் வந்து படிப்பவன் இல்லையா, வேதம் அறிந்தவன், நல்வாக்குடையவன், சங்கீதம் அறிந்தவன். சுக்கிரன் வந்துட்டான், புதனும் சேர்ந்துட்டான், சங்கீதம் கண்டிப்பாக தெரியும். நகைச்சுவையின் நாட்டமுடையவர். சார், உண்மையிலே சுக்கிரனும் புதனும் சேர்ந்தா அவங்களுடைய நகைச்சுவை அவ்வளவு அழகா இருக்கும், சிந்திக்கக்கூடியதாக இருக்கும், அடுத்தவங்களை கிண்டல் செய்யக்கூடியதாக இருக்காது. சுக்கிரனும் புதனும் சேர்ந்தால் மலர் மாலைகளில் விருப்பமுடைகள். இந்த இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது நல்ல பலன்களை அதிகமாக சொல்றார். புதனும் சனியும் சேர்ந்தால், இங்க வந்துட்டாரு பாருங்க சனி,
சனி வந்தாலே எனக்கு ஒரு சின்ன பயம்தான். இந்த சனி புதனுடன் சேர்த்துட்டான். நல்லா கொஞ்சம் யோசிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போறவன் புதன். இந்த சனி போனா என்ன செய்வான்? எங்கடா போற, ஏன் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போற, அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணாத, உட்காருன்றுவான். இவன் பொறாமை பிடித்தவன் சனி. சனி பொறாமை பிடித்தவன். எனவே புதனை கூட கொஞ்சம் அமுக்கி விடுவேன். அதுல 2 அலிக்கிரகம் கூட சொல்லுவாங்க. இத நம்ம அந்த சிந்தனைக்கு போக வேண்டாம். இதை ஏன் அலிக்கிரகமாக சொன்னார்கள்? இந்த 2 அலிக்கிரகம் இருந்தால் என்ன பலன்? இது புதனும் சனியும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன, 7ஆம் இடத்தில் இருந்தால் என்ன, இது எல்லாமே தனிப்பதிவுகளாக வரும். இங்க நான் அதை சொல்ல விரும்பல. இது சாராவளியை பற்றியே சொல்லக்கூடிய அமைப்பு. புதனும் சனியும் சேர்ந்தவர்கள் மிடுக்கானவர்கள், வஞ்சிக்கும் குணம் கொண்டவர்கள். வஞ்சிக்கும் குணம் கொண்டவர்கள். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த சனி உள்ள வந்த உடனே அந்த வஞ்சிக்கும் குணத்தை கொடுத்துட்டேன். சாஸ்திரங்களையும் சுகமான, அதாவது கீழ்த்தரமான சில நூல்கள் இருக்கும் இல்லையா, அதை படிப்பதிலும் ஆர்வம் கொண்டவன், நிபுணன், நல்வாக்குடையவன், பழிவாங்கும் குணமுடையவன், நிபுணர் என்றெல்லாம் சொல்வது எல்லாமே இந்த சனியோடையும் புதனுடையும் சேரும் போது இந்த பலன்கள் வரும். ஐயா, நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். என்னன்னா, ஒரு கிரகம் மற்றொரு கிரகங்களுடன் சேரும் பொழுது அதோடைய தன்மை கலவைகள் எப்படி இருக்குன்னு, அந்த கலப்பும் திறம் தான் நமக்கு வேணும், ஜோதிடத்துக்கு வேணும். சில பேர் ஜோதிடத்தை படிப்பதில்லை. சில பேர் இந்த யூடியூப்ல பார்த்துட்டு அவங்களே முயற்சி செய்யறாங்க. கொஞ்சம் தவறான விஷயம் அது. எந்த ஒரு ஆசானும் இல்லாமல், எந்த ஒரு குருவும் இல்லாமல் கல்வி கற்பது முறையற்றது. அது பலன் தராது என்பதுதான் வேதங்களும் சொல்லுது. ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த கலவை செய்யறாங்க இல்லையா, ஒரு சித்திரம் வரையக்கூடியவர்கள், படம் வரையக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கலவையில ரொம்ப கவனமா இருப்பாங்க இல்லையா. ஒரு கலவையும் இன்னொரு கலவையும் மிக்ஸ் பண்ணும் போது மிக கவனமாக சேர்ந்துதான் கலவை செய்து அந்த படத்தை வரைவாங்க. அது போலதான் உங்க ஜோதிடத்திலையும் இந்த 2 கிரகங்கள் 3 கிரகங்களை சேர்க்கும் போது மிக கவனமாக சேர்த்து பலனை சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.